எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். நம்ம வாழ்வில் நடக்கக்கூடிய சில விடயங்கள் விதிப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். விதிப்படி அப்படின்னா என்ன அப்படின்னா, முன்னோர்களிட்டிருந்து கடத்தப்பட்ட பண்புகளா நம்ம நம்பப்படுது. நம்ம உடலுடைய வடிவம், நிறம், குணங்கள் மற்றும் நம் உடல்ல சில நோய்களாக இருந்தாலும் சரி, இது போன்ற விடயங்கள் எல்லாம் ஜீன்கள் என்று சொல்லக்கூடிய மரபணுக்கள் வழியாக தான் கடத்தப்படுகின்றது அப்படின்றத அறிவியல் தரவுகள் நமக்கு தருது. இப்போ அதுக்காக நம்ம வாழ்வில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நன்மை, தீமைகளும் விதிப்படியே நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கடந்து போயிற முடியாது. அதை நம்மளுடைய அறிவால் வென்று தான் வாழ்க்கையை நடத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம வாழ்க்கையில இருக்கிறோம். அதுபடி பார்க்கும்போது என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு நல்ல விடயம் நடக்க வேண்டும் என்று இருந்தால், துன்பங்களையும், இடர்களையும் கடந்தாவது நம்மை வந்து சேரும் என்று தான் விதிப்படி நம்பப்படுகிறது. அல்லது நம்ம வாழ்வில் ஒரு தீமை நடக்க வேண்டும் என்று இருந்தாலும், அதே போன்று தான் நடக்கும் என்று நம்பப்படுகிறது. விதிப்படி ஒரு பெருஞ்செல்வம் நம்மை அடைய வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது என்று நம்புவோம். அந்த சூழ்நிலைக்கு எப்படி விதி நம்மை தயார்படுத்துமாம் என்றால், நமக்கு பெருஞ்செல்வம் கிடைக்கணும் இல்லையா? அதனால நம்மை மிக சுறுசுறுப்பா வச்சுக்குமாம். அறிவை தேடி விரிவடைய செய்யவும், அதற்காக நம்மை தயார்படுத்தவும், அதற்கான காலம்தான் பொறுமை காத்தல் என்று சொல்லப்படுகிறது. அதுவே நமக்கு ஒரு துன்பம் வரணும் அப்படின்னு இருந்தா, அதுக்கு எப்படி விதி நம்மை தயார்படுத்தும் அப்படின்னா, முதலில் நம்மை சோம்பேறியாக்குமாம். அறிவை மழுங்கடைய செய்யுமாம். சோம்பலும் அறிவு மங்குதலும் ஒன்று சேர்ந்து நம்மை பிடித்துக் கொள்ளும் பொழுது இயல்பாகவே நம் துன்ப நிலைக்கு தள்ளப்படுவோம். அப்போ இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இன்பமும் துன்பமும் நம்மளுடைய செயல்களின் வெளிப்பாட்டின் மூலம்தான் நாம் பெறுகிறோம். எனவே துன்பங்கள் வரும்போதெல்லாம் துவண்டு விடாமல் அந்த துன்பங்களிலிருந்து எப்படி மீண்டு வருவது என்பது போன்ற செயல்பாடுகளை நாம் தெளிவாக தெரிந்து கொண்டு அதன்படி ஒவ்வொரு நாளும் நாம் பயணிக்க வேண்டும். பயணிக்கும் பொழுதுதான் நாம் வெற்றி அடைய முடியும். ஒரு தெளிவான சிந்தனையுடன் நாம் பயணிக்கும் பொழுது வெற்றி அடைய முடியும். தெளிவான சிந்தனை எப்பொழுது வரும்? மனம் ஒருநிலைப்பாடு அடையும் பொழுது வரும். மனம் ஒருநிலைப்பாடு எப்படி அடையலாம் என்றால், சிறு சிறு தியானங்கள் மூலமும் காலையில் எழுந்து நடைபயிற்சி செய்யும் பொழுதும் நாம் பெற முடியும். முதலில் காலையில் விரைவாக துயிலெழும் பொழுது நம் சிந்தனைகள் தெளிவடையும். நமக்கான திட்டமிடுதலும் இங்கே நடக்கும். எனவே வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.